Hi friends, welcome to our channel. நான் உங்கள் சா. And say. So இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பவர்ஃபுல்லான ட்ரெய்லருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி அது வந்துட்டு ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக அது வந்து நேற்று சாயங்காலம் வந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி தான் பண்ணுறோம். ஸோ யாரோட படத்துக்கு நம்ம மோஸ்ட் அவைட்டட் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலே உங்கள் படத்துக்கு வந்து ரொம்பவே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நாளாகவே மேலே ரொம்ப நாள் கிடையாது, ஒரு ரொம்ப டைம் ஆகிட்டு அவங்களோட படத்தை நம்ம இது பண்ணி. ஸோ படம் பேர் என்னென்னா உஸ்தாத் பகத் சிங். ஸோ அதுதான் படம் பேர். ஸோ ஆல்ரெடி இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள்னு பார்த்துட்டோம், நம்ம டீசர் பார்த்துட்டோம், ஸோ ப்ரோமோஸ் நிறைய விஷயம் பார்த்துட்டோம். இப்போ வந்து ஃபைனலி வந்து அதுக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து 19th தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு தான் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் யார் இருக்காங்கன்னா பவன் கல்யாண் சார் கூட ஸ்ரீலா மேம் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இது டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஹரிஷ் சங்கர் அண்ட் மியூசிக் வந்து டிஎஸ்பி சார். ஸோ மியூசிக் டைரக்டர் வந்து டிஎஸ்பி சார். பட் அது கூட வந்து இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா அதில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நம்ம தமன் மியூசிக் தான். ஸோ ஏன்னா வந்து தெரியல என்ன பிரச்சனை, பட் ஸ்டில் 2 மியூசிக் டைரக்டர் வச்சுருக்காங்க. பாட்டும் அந்த இதுக்கு தனியாக, அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக்கு தமன் சார் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் ட்ரெய்லர் எப்படி இருக்கு என்ன. ரெண்டு பேருமே ஒரு இதில் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பி சார்னாலும் சரி, தமன் சார்னாலும் சரி. ஸோ அதேமாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கோ, தமன் சார் வந்து நம்ம பவன் கல்யாண் சாருக்குன்னே ஒரு தனியாக போடுவாங்க. அவங்க அதுவும் பவன் கல்யாண் சாரும் ஒரு படத்தில் இருக்காங்கனாலே ஒரு வேற லெவலில் இருக்கும். ஸோ இப்போ இந்த பிஜிஎம் வந்து இன்னும் வேற லெவலில் ஒரு மார்க்காக தான் இருக்கும், அலாங் வித் டிஎஸ்பி சாரோட பாட்டு மியூசிக்காக இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துடலாம். எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்குங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோ ஓகே பாருதா. వాడు నీకు భయపడలేదా? అసలు ఎవరికి భయపడలేదా? ఎవరికి భయపడట్లేదు. వస్తాదా? వైలెన్స్ అంటే మీనింగ్ తెలియక మీ అందరికీ ఫ్యాషన్ అయిపోయింది. చూపిస్తా, అర్థం, భావం, అవసరం అన్ని చూపిస్తా. ఆయన కంబ్యాక్ ఇచ్చిన ప్రతిసారి మ్యాజిక్ జరుగుద్ది. మా బాస్ పక్కనుంటే చుట్టుపక్కల ఏ డేంజర్ ఉండదు. రెడ్డి గారు ఈ బిల్డప్లే కొంచెం ప్రాస కోసం ప్రాణం మీద తెచ్చుకోకండి, చూస్తున్నారుగా. అతను ఇక్కడికి వచ్చి తెగ డిస్టర్బ్ చేస్తున్నారు. తెలుగు భాషలో నాకు నచ్చని ఒకే ఒక పదం డాన్స్. డాన్స్ తెలుగు పదం కాదు, ఇంగ్లీష్ పదం. ఎప్పుడు మర్చిపో. ఈ కాళ్ళు కదలాలని ఏళ్ళ తరబడి ఎదురు చూస్తున్నావన్నా. సంతోషంగా ఉండడం అంటే మన జీవితాన్ని మనం లైక్ చేయడం, మన జీవితానికి ఎవడెవడో లైకులు కొట్టడం కాదు. భగత్ సింగ్, ఉస్తాద్ భగత్ సింగ్. ఇచ్చి పడేసే గోత్రం, ఎరగదీసే నక్షత్రం. ఈ దేశపు మగవాడు పొట్టు పెడితే ఎలా ఉంటుందో చూస్తావా? ఈసారి పెర్ఫార్మెన్స్ బద్దలైపోద్ది. సాలే. எஸ். ஸோ நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டோம். ஸோ ட்ரெய்லரே வந்து நம்மளுக்கு வந்து அந்த அந்த படத்தை இப்போ இப்போவே ரிலீஸ் பண்ணால் ரொம்ப நல்லா நல்ல ஒரு இருக்கு. எனர்ஜி கொடுக்குது, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அதான் நான் சொல்ற மாதிரி பவன் கல்யாண் சார் போலீஸ் கெட்டப்ல பார்த்தோம்னா செம்மையா இருக்கும். அவங்க பவர்ஃபுல்லான ஒரு ஆட்டிடியூட், ஸ்டைல், ஸ்வாக்லாம், அவங்களோட டைலாக் டெலிவரிலாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ அதில் வந்து தமன் சாரோட நம்ம தமன் சாரோட பேக் நல்ல அந்த ஸ்கோர் அந்த மாதிரி எழுதியிருந்தாங்க. ஸோ உண்மையிலேயே இதில் வந்து இன்னும் ஒரு லெவல் வந்து ஸ்டெப்பு அந்த மியூசிக் வந்த பிறகு இன்னும் நல்லா இருந்த மாதிரி இருக்கு.
ஸோ அந்த ஆக்சுவலாக அந்த லாஸ்ட்டில் ஒரு இது வந்து அவங்க டைலாக் வேறு சொல்கிறாங்க, உற்று சாலை அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ ஓவரால் பார்க்கும்போது சூப்பரான ஒரு ட்ரெய்லர் தான். பவன் கல்யாண் சார் அப்கோர்ஸ் போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. சீலர்னா ஒரு லவ் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்குது. கியூட்டான ராஷி கண்ணா அவங்களும் அதில் அது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு இதுக்கு அவங்களும் வராங்க. பட் இவங்க 2 பேர்த்தோட பேர் எனக்கு நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ பகத்சிங்னா நம்ம பவன் கல்யாண் சார் தான். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கேரக்டர் பண்ணும்போது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தேவைங்கிறதுனால அந்த ஆட்டிடியூடு அந்த இதெல்லாம் வேற லெவல். ஏன்னா ஒரு டைலாக்லாம் சொல்கிறாங்க, வயலன்ஸ்லாம் இப்போ எல்லாத்துக்கும் பிடிச்சி போச்சு, இப்போ வரேன் இது பண்ணுறேன் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு போலீஸாக இருந்தாலுமே அதில் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன கிராக்கான போலீஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் ஆட்டிடியூடாக செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பவன் கல்யாண் சார் வந்து எப்பவுமே அந்த விஷயத்தை ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. ரைட். ஸோ அது மாதிரி ஷூட் பண்ணுறதா கரெக்ட். ஸோ அது மாதிரி அவங்க டைலாக் டெலிவரியுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலாக அவங்கள பார்க்கறதுக்கே ஒரு அவுட் ஆஃப் ஃபீல் நம்மளுக்கு. அது ஒரு காமெடி வேற இருக்கு. எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை இங்கிலீஷ்ல தெலுங்குல வந்து டான்ஸ் அப்படின்னு, அதுக்கு பக்கத்துல இருக்கு அது தெலுங்கு இல்ல, அது இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா அந்த பாட்டு வந்துச்சு, தேக்லேங்க சாலை, அதுல சூப்பரா டான்ஸ் ஆடிருப்பாங்க. ஆனா அது வந்து தேக்லேங்க சாலை அந்த சாங்கை இது பண்ணாம அதுக்கு கொஞ்சம் பிஜிஎம் வச்சு மியூசிக் வச்சு பண்ணிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த செகண்ட் இது பாட்டுமே அந்த காலர் ஏத்துற அந்த பாட்டுக்குமே கொஞ்சம் சீன்ஸ் காமிச்சிருந்தாங்க. ஸோ ஓவரால் சூப்பரா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடா நான் வந்து பார்த்தது வந்து பார்ட்டி தான். ஸோ அவங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த படத்தில். பட் அவங்க தான் இந்த வில்லனா ஐ திங்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃப்ளாஷ். ஸோ ஏன்னா பார்த்திபன் சார் வந்து வில்லனா வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப ரகடான ஒரு கேரக்டர். ஸோ அவங்க கூட நம்மளோட ஒரு பவரான ஒரு ஆக்டர் வந்து இருக்கும்போது ஒரு ஆக்ஷன் சீனும் ஃபைட் சீனெல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. கண்டிப்பா ஒரு ஸோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ஆக்சுவலாக சொல்லுவாங்களா, அவங்க அந்த ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும். ஸோ எல்லாருமே விசில் அடிச்சு ஒரு வேற லெவலில் ஒரு செலிப்ரேஷன் இருக்க போகுது. ஏன்னா ஆல்ரெடி 19th வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபெஸ்டிவலும் இருக்கு. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல தான் வருது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சொல்லுவாங்கல்ல டைம் எல்லாத்துக்கும். ஓகே, அந்த படத்தை கண்டிப்பாக போய் தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாரும் நம்ம தியேட்டரில் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோம். எப்படி இருக்கு என்னன்னு கண்டிப்பாக பார்க்கலாம். இன்னைக்கு ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.